Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹெகைஸ் நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரியல்டி குவிஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம், மறக்காம பார்த்து வந்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் இந்த மாதிரி மினுக்குன்னு ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பான். அப்போ அவன் ஷாக்காக இருப்பான், எதை வச்சு அடிச்சிருப்பான்னு. அதை தான் இப்போ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீ எதை வச்சு அடித்த, இப்போ நீ அடித்தது வந்து அந்த பொம்மையை வச்சா நீ அடித்த அப்போ வந்து அந்த மினுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ எந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கை வந்து புல் பண்ணுற, இது கண்டிப்பாக பொம்மைனால இப்படி வலிக்காது அப்படி மினுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இது வேறு ஹேமர் தாண்டா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அதை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு வலிக்காத மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது மினுக்கு வந்து வேகமாக நம்ம ஹீரோ வந்து நீ என்ன ஃபுல் ஆக்க பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக் பண்ணுற கையை வந்து அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட அந்த பொம்மை ஹேமரை வச்சு. அவன் ஷாக் ஆகிறது எப்படி நடந்துச்சுன்னு. அப்போது நம்ம ஹீரோ, இது எதுவுமே ட்ரிக்கு கிடையாது, வேறு நீயே பாரு இது ட்ரிக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கிரிக்கெட் பேட்டை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஸ்விங்கு, இந்த அடி வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு மினுக்கு வந்து குனிஞ்சு நம்ம ஹீரோ வந்து அப்படியே புஷ் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கான். நீ என்ன ஃபூலா, இவ்வளோ பக்கத்தில் நான் இருக்கேன், இவ்வளோ லாங்கான ஒரு வெப்பன் வச்சு அவனால் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ அவனோட ஹேமரை வச்சு அதை பின்னாடி வச்சு அவனோட முதுகில் ஒரு அடி அடிக்கிறான். அந்த மினுக்கு எதிர்பார்க்கல, இந்த ஜஸ்டிஸை வந்து டேஸ்ட் பண்ணிப்பார். அப்போ நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது பெர்ஃபெக்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மினுக்குனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அடிக்கும் போது அந்த பொம்மை உடஞ்சிருச்சு. அந்த சைடு வந்து நம்ம ஹீரோ ஹேண்டில் பார்க்குறேன், இது பிளாஸ்டிக்னால டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கோ, இப்படி இதை வச்சு திரும்பி யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகுது. வெப்பன் மாஸ்டரி இனிமேல் வந்து ஆக்டிவாக இருக்காது, ஏன்னா வெப்பன் மாஸ்டரி வந்து இந்த ப்ரோக்கன் வெப்பன்ஸ் மூலமாக வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு வந்துருச்சா. ஐயோ இந்த மாதிரி வெப்பன் உடஞ்சி போச்சுன்னா அப்போ நான் எப்படி வின் பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, அப்போ நான் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ண நம்ம ஹீரோ வந்து அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு கார்பேஜில் இருக்க அந்த மேலே மூடியாச்சு கொடுங்கடா, நான் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஷீல்டு மாதிரியாச்சும் வச்சுப்பேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே, நீ ஏதோ ஒரு பரபரப்பாக இருக்கியே அப்படின்னு மினுக்கு வந்து நம்ம ஹீரோவை வந்து ஒரே அடி அந்த அடிச்சால நம்ம ஹீரோ வாயிலேருந்து அப்படியே ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான். என்ன நீ பவர்லெஸ் ஆகிட்ட, மொபைலில் உன்னால் எதுவும் விளாட முடியாதா, உன்னால் அடிக்க முடியாதா அப்படின்னு வந்து மினுக்கு கேட்கும்போது நம்ம ஹீரோ, இது இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, என்னோட பஞ்சு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லெவலில் இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு பஞ்சு வருது. அந்த அடியை நம்ம ஹீரோ வாங்குறான். திரும்ப அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ உடம்புல அப்படியே வந்து டேமேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, நீ சாகிற அளவு நான் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன், அப்புறம் அந்த இவ்வளோ வந்து கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு வந்து அந்த மினுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறானா, அது முன்னாடி வந்து நான் எல்லாத்தையும் செய்வேண்டா அப்படின்னு வந்து கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கு ஒரே கல்ல கிடச்ச ரெண்டு மாங்க, என்ன சொல்கிறேன், அது என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிவெஞ்சு கொடுத்தாச்சு, என்னோட ஓன் டிசைருக்காக நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம மாதிரி ஹாரபிள் வில்லன் லைன்ஸ்லாம் எங்கேருந்துடா பார்த்தா சகிக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு வில்லன் வார்த்தையா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே, இது எந்த ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டேன், ஆமாம் உனே மாதிரி ஒருத்தர் எங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் இதாக பேசிக்கிட்டு இருக்கானா. அது சரி என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு உங்களை மாதிரி ஆளுங்களை எதுக்குடா வாலண்டியராக வில்லனாக மாறுறீங்க, அப்படி என்னடா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது இந்த மாதிரி பேட் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன இப்போ என் கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ நீ அடி வாங்கிட்டு இருக்கானா என் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கியா, சரி அது என்ன சொல்லவா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அந்த மாதிரி வில்லனாக தான் ஏன்னா அட்வான்டேஜ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டேமேஜ் மாதிரி விழுகுது. என்னமோ தலையில் பட்ட மாதிரி இருக்கே அப்புறம் மினுக்கு நினச்சிக்கிட்டு இருக்குமா, அவன் ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அது ஒரு பெல்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில் பெல்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கான். அப்போ அந்த சைடு மினுக்கு நேராக அடிக்க வரான். இது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த பெல்ட்டை வச்சு சாட்டை மாதிரி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிக்கும்போது இது ஒரு அட்வான்டேஜ் தான்டா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்ச அடியில் வந்து அந்த மினுக்குனால தாங்க முடியல, என் தலையை சுற்றுது அப்படின்னு வந்து மினுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ கேட்டல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அடிக்கிற அடியில் அந்த மினுக்கு போட்டிருக்க அந்த நக்கிள்ஸ் இருக்கு அதெல்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மினுக்கு வந்து ஹீரோட அந்த பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டேன் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை இழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் உர்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனு சொல்லு, நல்லவனாக இருந்தால் உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்காது, அது உனக்கே தெரியுமே, நல்லவனாக இருந்தால் எதுவுமே கிடைக்காது, அப்புறம் எதுக்கு
நான் நல்லவனாக இருக்கணும், இந்த மாதிரி கெட்டவனாக இருந்தால் எனக்கு கிடச்சதெல்லாம் நான் எடுத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ ஒரு நயவஞ்சகண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பெல்ட் இருக்குல்ல அதை வந்து அப்படியே போட்டு அவன் கையை போட்டு சுருட்டி அவனை அப்படியே வந்து பிடிச்சி மேலே தூக்கி அப்படியே கீழே உழுக வைக்கிறான். இன்னுக்கு நல்ல டேமேஜ் வருது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து உங்களோட அன்எக்ஸ்பெக்ட் கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக முடிச்சாச்சா அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தா இந்த ஹாரினும் அவங்க அப்பாவும் போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சாரிப்பா உன்னை வந்து வேலைக்கு கூட்டிகிட்டேன், நீ படிக்காமல் இந்த மாதிரி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹாரின் என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்லப்பா தான் நீங்கள் எனக்கு சாப்பிட எதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து இந்த சாக்லேட் மின்ட் சிக்கன் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதான் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டால அதுதான் அவங்க அப்பாவுக்கு வந்து என்னது அது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் இது போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவோட அவன் க்ளோஸாக தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிட்டா, அவள் சேஃபாக இருக்கா அப்படின்னு ஒரு ரிலீஃப் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து பேன்னு படுத்துருக்கான். இந்த நாள் இப்போ நான் செத்து போயிருப்பேன், திரும்பி வந்து இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா போன தடவை இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த இடத்துல 3 நாளாக வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு பப்பில் சண்டை போட்டு அந்த இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது போக இன்றைக்கி நடந்தது அவன் வந்து இந்த மாதிரி சொன்னது வந்து என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வில்லனாக இருந்தால் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்ல, அது வாழ்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம்ல, நல்லவனாக இருந்தால் என்ன கிடைக்க போகுது உனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படி சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அப்படி சொல்லும்போது என்னால் எதுவுமே யோசிக்க முடியல, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணவே முடியல. ஆனால் எங்கள் அப்பா என்னென்னா இங்கே இருக்கிற பாதி கெட்டவங்களை வந்து அவங்களோட வாழ்க்கையை நல்லது மாற்றுறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் என்னால் எதுவும் பேச முடியல. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒன்று முதல் ரிவார்டை பார்ப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரிவார்டை பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு 5 பிரான்ஸ் கீ கிடைக்கிது. அப்புறம் என்ன நினைக்கிறான்னா இவ்வளோ சண்டை போட்டதில் வந்து எனக்கு இது கிடச்சிருக்கா, இந்த கீயை நான் இப்போ யூஸ் பண்ணோம், ஏன்னா அப்புறம் யூஸ் பண்ணால் வந்து அந்த டைம் கிடைக்குமான்னு தெரில அப்படி ஹீரோ நினச்சிட்டு அந்த கீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து 3 கீயை வந்து எஜிலிட்டிலையும் 2 கீயை வந்து டிஃபென்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கான். நம்ம ஹீரோட அட்டாக்கு டிஃபென்ஸு எஜிலிட்டி எல்லாம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு 1000 கிட்ட அளவு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வில் பவர் எதுக்கு இருக்குன்னு தெரில. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அடுத்து என்ன ரிவார்ட்னு பார்க்குறான். அதாவது இந்த ஹேமர் விளாட்டு பல ஹாரினோட அது என்னென்னு பார்க்கும்போது அதில் டஞ்சன் மேப்னு போட்டிருக்கு. அது என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் எப்படா கொடுக்கும், சிஸ்டம்லாம் வந்து அன்ரியலிஸ்டிக்காக பண்ணுது. டஞ்சன்னா என்ன, இதுக்குள்ளே என்ன மான்ஸ்டராக இருக்க போது, டஞ்சன் எப்படி ரியல் லைஃப்பில் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வியந்துக்கிட்டு இருக்கேன், வாய்ப்பே இல்லை இது உண்மையாக ஒரு டஞ்சன் மேப்பா. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்க உடனே சாப்பிட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்த்துப்போம், இது என்ன டஞ்சன் மேப்பா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி டஞ்சன் வந்து லொக்கேஷன் வந்துருக்கும். அதுவும் நம்ம ஹீரோக்கு அந்த இதுலேருந்து ரிவார்ட் கிடச்சிச்சுல அதுலேருந்து. ஆமாம் இதில் நான் எப்படி பார்ப்பேன் அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது இந்த சிஸ்டமே வந்து நீ இந்த இடத்துல தான் போகணும், இந்த இடத்துல டஞ்சன் இருக்குன்னு காட்டுது. டஞ்சன் இந்த இடத்துல இருக்கா, பார்த்தா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துலையே டஞ்சன் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அது இன்னும் 5 நாளில் ஸ்டார்ட் ஆயிரும்னு போட்டிருக்கு. அது போக அந்த டஞ்சனுக்கு போகணுன்னா அந்த பார்ட்டி மாதிரி மேக் பண்ணி போகணும், 2லேருந்து இல்லை அதுக்கு மேலே வந்து ஆளுங்களை சேர்த்துட்டு நீ போகலாம் அப்படின்னு வந்து இருக்கு நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ வந்து யார் இது பண்ணுவா, எனக்கு பயமாக இருக்குது, நான் அதை பண்ண மாட்டேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்லிப்பை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். தூக்கி போடும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் டஞ்சன் அட்டாக் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வரும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே சர்ப்ரைஸ் ஆக ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி டக்குன்னு நம்ம ஆளை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இந்த ஹானை கூப்பிட்றான், இந்த மாதிரி என் கூட வரியான்னு. ஹான் வந்து முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் நம்மள ஒரே டீம் தானே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அன்றைக்கி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அது போக நான் இன்னும் உன்னோட பான் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுவும் கரெக்டு தான். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வேறு என்ன தான் பண்ணுறது, யாரை தான் நான் கூட்டிகிட்டு போவோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஜோஜியான் இருக்கான். ஜோஜியான் அப்போ ஜோஜியான் வந்து என்னாச்சு டோவின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஜியான் ஜோஜியான் நீ இல்லை வேணாம் இவன் வந்து அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஏன்னா இத்தனை நாள் ஜோஜியான் வந்து எவ்வளோ புள்ளி வாங்கியிருப்பான், இவனுக்கு அவ்வளோ சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, இல்லை இவனெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகக்கூடாது, இவனெல்லாம் அந்த மாதிரி டேஞ்சர்ஸான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோஜியானுக்கு ஒன்றும் பிள்ளை. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, யாரை தான் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஷியாங் வந்து வெளியே நிற்கிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது ஷியாங் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது உன் நம்பர் இல்லை அதான் உன்னை கூப்பிட்றக்கா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தடவை எங்கே போனோம் அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது பெரிய விஷயம்லாம் இல்லை, நீ ரெப்ரசன்டேட்டிவ் மாட்டல அதனால் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுமா யார்கிட்ட எதுக்கு அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கும்போது என்ன நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த இஜினில் இருக்கிற நம்மளோட போரிங் குரூப்பில் தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். அப்படி இன்னொன்று இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஷியாங்கோட போய்கிட்டு இருக்காங்க.
ஷியாங் நான் கண்டிப்பாக ஏதோ பண்ணி ஆகணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஷியாங் வந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து நான் பர்டிகுலராக எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளேயே முக்கியமான விஷயம் என்னன்னா அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ உள்ளே வரும்போது நைஸ் டு மீட் யூ சார், இட்ஸ் ப்ளசர் டு மீட் யூ சார் அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து ஹீரோவுக்கு வந்து தலைவணங்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்து என்ன இப்போலாம் நம்மளாம் ஒரே கேங்கு, நம்மளாம் எதுக்கு நீ பிரசிடென்ட்லாம் கூப்பிட்ற, அதான் எதுக்கு சார்லாம் கூப்பிட்ற, நார்மலாக கூப்பிடு, சரி எல்லோரும் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிடும்போது பார்த்தா எக்கச்சக்க பேர் வந்து நம்ம ஹீரோட ஆர்டர் கேட்டு தான் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஆமாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவராக இருக்குமோ அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நீ ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த கதவை திறக்கும் போதே ஒரு வாய்ஸ் வருது, இது ப்ளசர் டு மீட் யூ சார் அப்படின்னு. நம்ம ஹீரோ கனவு கண்ட மாதிரி நடக்குது, என்னடா இது நான் நினச்ச மாதிரி நடக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதே மாதிரி சொல்கிறான், நம்மளாம் ஒரே கேங்க நம்ம எதுக்கு பிரசிடெண்ட்டாக மாற்றணும் அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிறது வெறும் ரெண்டு பேர் தான். இங்கே வாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா சாரா யாரா கூப்பிட்றா அப்படின்னு வந்து கேங்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஏய் இது அந்த நோஞ்சா பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து கேங்கா ஆமாம் இல்லை இவனு வந்து அந்த பூமியில் ஒரு அஃபிலேட்னா ஒரு லீடர் மாதிரி ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்க, இவங்களாம் சேர்ந்தா இந்த போரிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இருக்கான்னு அந்த கேங் கேட்டதுக்கு நம்ம ஷியாங் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ரெப்ரசன்டேட்டிவ் தானே, ஏன் அதனால் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது இது இந்த நோஞ்சானா இவன் ஒரு லூசர், இவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சண்டைக்கு போகிறான். லூசரா எஸ்கியூஸ் மீ யாரை பற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வந்து என் கையில் அடி வாங்கினியா, அதெல்லாம் உனக்கு வந்து எம்பரஸ்மெண்ட்டாக இல்லையா, திரும்பி உனக்கு அடி வாங்கணுமா அப்படின்னு ஹீரோ வந்து சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அதாவது பேக்கெல்லாம் கீழே கழட்டி போட்டுக்கிட்டு இந்த சைடு கேங்கு வந்து விடுவானா, நான் ஒன்றும் கோலை கிடையாது, இந்த தடவை வந்து வா யார் வந்து சண்டை போடுறாங்க பார்ப்போமா. அப்புறம் ரெண்டு பேர் வந்து நல்லா கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. இதை கத்துறத பார்த்தோன்னே நம்ம ஷியாங் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எம்பரஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வாயை மூடிட்டு உட்காடுறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லும்போது ரெண்டு பேர் வந்து சைலண்ட்டாக உட்காடுறாங்க. பக்கத்தில் வந்து இந்த கண்ணாடிக்காரர் வந்து நீ எதிர்பார்த்தமா தான் நம்மளோட ஷியாங் ரொம்ப கிரேட்டாக இருக்காங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஆஹா இவ கத்துன நான் பேண்டேஜ் வச்சு போயிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஷியாங் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு அட்லீஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனால் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்ல இவர் பேர் தான் வந்து சின்ன. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் டோவின் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவன் மட்டும் தான் டோவினை வந்து சார்னு கூப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து யாராவே மிடில் ஏஜ்கார மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம்ல இன்னும் மற்ற போர்ட் மெம்பர்ஸ்லாம் வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ என்ன பேசுகிற அப்போ ஷியாங் சொல்கிறாங்க இவ்வளோ தான் மொத்தமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக்காகிறான். என்னது இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜென்ரல் மீட்டிங்கில் கூட அவ்வளோ பேர் இருந்தாங்க, ஏதோ 100 பேர்லாம் இருப்பாங்க, இதில் பெரிய குரூப் அப்பெல்லாம் சொன்னீங்க, அப்புறம் என்ன இவ்வளோ தான் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த சீன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறலாம் கரெக்டு தான் சார், ஆனால் இந்த இடத்துல ப்ரீவியஸ் பூமி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு வேலை பார்த்துட்டான், அது போக அவன் இப்போதைக்கு இல்லையா அதனால நமக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கேங் வந்து அதை நிப்பாட்டுறேன். நீ பேசுகிறதெல்லாம் போதும் எல்லாத்தையெல்லாம் இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து ஷியாங் வந்து ஆமாம் இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கே வந்து ஹலோ சொல்கிறது தானே, அதனால் வந்து நம்ம சிம்பிளாக இந்த இடத்துல ஆரம்பிப்போம், எதுட்டு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஹிஸ்ட்ரி என்ன இதெல்லாம் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ என் பேர் ஷீச்சின், நான் வந்து நீங்கள் படிக்கிறதில்ல ஹை ஸ்கூலில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக உங்களை பார்த்ததில் நைஸ் டு மீட் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு பேருக்கும் ஏஜுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா பார்த்தா தாடி வச்சிருக்கா கடையிட்டு போட்டிருக்கா ஏதோ அங்கிள் மாதிரி இருக்கா இவனா அப்படின்னு வந்து ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அது போக இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவானா இவனு வந்து டெப்யூட்டியில் வந்து நம்ம போபின்ல சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கேங் தான். நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ பொசிஷன் நேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து கேங் கடுப்பாகிட்டு இருக்கான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ அன்றைக்கி விளாண்டு இவனுக்கு தானே கிடச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது கடைசியாக நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் தான் வந்து போரினோட ரெப்ரசன்டேட்டிவ். அது போக சரி நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்குறோம், நீ ஏதாச்சும் பிரச்சனைக்குள்ளே ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து நம்ம சியாங் கேட்குறாங்க. பிரச்சனையா எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதான் நான் சொல்கிறேன், இந்த வந்து ஹானோட வந்து எந்த பிரச்சனையும் வைக்கக்கூடாது, அவங்க கூட வந்து எந்த சங்காத்தமே வைக்கக்கூடாது நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பண்ணியிருப்பான். அதுக்கடுத்து மற்ற ரீஜனில் இருக்கிற எவனையும் வந்து சண்டைக்கு இழுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதையும் பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் கடைசியாக இந்த மாதிரி கேங்கோட சேர்ந்து ஏதாச்சும் சண்டை வர மாதிரி வச்சிருப்பியா அதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இதெல்லாம் வந்து நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி பண்ணி வைக்கும் போது அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து இல்லை எதுவுமே நடக்கல அப்படின்னு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அப்புறம் எதுக்கு மூஞ்சில் அடிபட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம்மா இவன் வந்து என்ன பண்ண போகிறான், இந்த நோஞ்சானாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் பயந்துக்கிட்டு நாய் மாதிரி ஓடி போயிடுவான் அப்படின்னு வந்து கேங் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து கடுப்பாகுது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் பேசுனது போதும், இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம போரிங் வந்து வீக்காக தான் இருக்குது, அதனால் நம்ம ரோ ப்ரொஃபைல் தான் வந்து மெயின்டைன் பண்ணோம்.
அதனால் நீங்கள் இங்கேருந்து வேறு எந்த இதுலேயும் வந்து உங்கள் சண்டையை காட்டக்கூடாது. ஏன்னா வந்து பப்ளிக்காக ஆச்சுன்னா நம்ம ஃபைட் வந்து ஏன்னா நம்ம சண்டைக்கு போகாதாலும் வேறு யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு வந்து ஷியாங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கேங்கு தான் வந்து நான் அதை அப்போஸ் பண்ணுறேன், நான் நினச்ச ஒரு ரீஜனை மொத்தமாக நான் வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிரிக்கிறான், இவன் அப்போ அடிக்க போகிறான் அப்படி சிரிக்கும் போது அந்த சைடுக்கு வந்து நம்ம கேங் வந்து டேய் நீ இப்போ சிரிச்சி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஏய் நீ இப்போ சிரிச்சதானே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சிரிக்கலன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து மூதியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து சின்ன வந்து ஆமாம் நான் இப்போ கொஞ்சம் சாப்பாடு ஆர்டர் பண்ணவா ஷியாங்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஷியாங்கு தான் மண்டையை வந்து அப்படியே டேபிளை தட்டிக்கிட்டு ஐயோ இங்கே வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தா ஒரு சைடில் 2 பேருக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடில் சூரிய கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் காமிக்கிறாங்க. அது ஒரு 4 நாளைக்கு கழிச்சு காமிக்கிறாங்க. நான் தான் அந்த பில்டிங்குள்ளே ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு காசு அனுப்பிச்சி விட்டேன் அந்த அமௌண்ட்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை நீ முன்னாடியே அனுப்பிச்சிருக்கலாம்ல, இது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும்ல, அது போக நீ வந்து எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்க, எங்களோட மேன் பவர் வேறு வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கே தெரியுமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே டிலே ஆயிடுச்சு, உங்களை மாதிரி தக்ஸ் இருக்கிறனால தான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு மிடில் ஏஜ்காரங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இந்த லேபர்ஸ்க்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு, அவங்களுக்கு காசு கொடுக்கலாம், அவங்க எவ்வளோ பசியில் இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து எனக்கு தான் அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மிடில் ஏஜ்காரனுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் ஆமாம் நீ வந்து எங்களோட கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் காசு கொடுத்துருக்க, எங்களோட ஒர்க்கர்ஸுக்கு நீ காசு கொடுக்கல, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் எங்களுக்கு இன்னும் காசு வேணாம் அப்படின்னு வந்து அந்த சைடு அந்த பச்சைக்கலை கோட்டுக்காரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் மாறல் இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாரு, நீ ரொம்ப போர் அடிக்கிற, எனக்கு போர் அடிக்கிறதே பிடிக்காது. இஷோக்கு அவனுக்கு வேணால் கொஞ்சம் மசாஜ் பண்ணுறியா, அவனோட வாலெட் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாலோ அவனுக்கு நல்ல மசாஜ் பண்ணு சரியா அப்படின்னு வந்து கொஞ்சம் சைக்கோ மூடாக சொல்லும்போது அந்த இஷோக்கும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கான். அந்த மிடில் ஏஜ்காரன் வந்து கொஞ்சம் இதாகிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா கையில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்போ இந்த சைடு வந்து அந்த பச்சை கலர் சட்டைக்காரன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் அந்த ஓல்டு மேன் வந்து எனக்கு தெரியும் எப்படி தான் அந்த ஓல்டு மேன் வந்து கடைசியில் காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். சரி நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த இஷோக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நீங்கள் என்ன நீங்களா ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு அந்த பச்சை கலர் சட்டைக்காரன் கேட்கும்போது அந்த சைடு அந்த ஹிசோக்கு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து எல்லாத்துலையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பச்சை கலரோட பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பிளான், இந்த டோவினும் சரி அந்த ஹானும் சரி அவங்க 2 பேர் ரொம்ப பெருசாக ஆக்ட் பண்ணிட்டாங்களா, அவங்க ரெப்ரசென்டிவாக இருக்கனால இன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது, அது போக வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து அந்த சைடு சைக்கோத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வந்து இந்த வீக்கானதுலேருந்து ஆரம்பிப்போம், அந்த போபினை மொத்தமாக நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த சைடு வந்து அந்த பச்சை கலர் சட்டைக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் போபினை போய் அடிக்க போகிறாங்க. அதான் நம்ம ஹீரோட அந்த கேங் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இடத்துல ஒரு 2 வந்து உருவம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது யார் அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு வாய்ஸ் வருது, டே நீ சொன்னதை மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோ, அப்புறம் உடனே நான் அடிப்பேன்டா அப்படின்னு வந்து ஒரு சைடு வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து நான் தான் ஒர்க்கினே சொல்லிட்டேன் இல்லை எத்தனை தடவை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த சைடு 2 பேருக்கு யார் அது, இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கையில் இருக்க அந்த டேரக்ஷன் வச்சு வந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ சரி கேங்கு சரி, நம்ம ஹீரோ வந்து கேங்கை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறோம்டா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு கையில் ஒரு பேட் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து கேங் வந்து ஓகே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சந்தோஷமாக வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் டஞ்சனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அதோடு இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து காமிக்கிறாங்க, அதாவது கேங் எப்படி வந்தான்னு. அப்போ அந்த இடத்துல கேங்குக்கு ஒரு ஃபோன் வருது, என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா, நான் அதுக்கு அவனுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு கேங் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஏதோ சொல்லியிருக்கான் போல. அந்த சைட் கேங் வந்து நீ சீரியஸாக சொல்கிறேன், அப்போ நான் எனக்கு அட்ரஸ் அமைச்சு தான் நான் வந்துட்டேன் அப்படி கேங் வந்து ரெடி ஆகிட்டு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அப்படி கரண்ட்டில் காமிக்கும் போது நீ உண்மையாக உன்னோட ரெப்ரசன்ட் பொசிஷன் எனக்கு கொடுக்க போறியா அப்படின்னு கேங் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கன்வின்ஸ் பண்ணது நீ வந்தனா உனக்கு ரெப்ரசன்ட் தரேன்னு சொல்லியிருப்பான் போல. அதை கேங் வந்திருக்கான். ஆமாண்டா வாய மூடுறா வந்து எனக்கு உதவி பண்ண. அப்போ நம்ம ஹீரோ வந்து தோதான் வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது கேங் வந்து என்ன பேசுகிறாங்க, சரி அப்போ என் வரல மட்டும் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து நம்ம கேங் அடிக்கிறான். பார்த்தா அடிச்ச அடியில் வந்து அந்த கட்டை உடையுது. நம்ம கேங் திரும்பி பார்க்குறான். அந்த சைடு அடிச்சு வந்து பயப்படுறான், என்னோட கட்டை உடைஞ்சிச்சு இன்னும் கொண்டு அவங்கள அசால்ட்டாக பார்க்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டேய் இந்த குட்டி உண்டு கட்டையை வச்சு என்னை அடிக்க முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு கேங் சொல்லிட்டு இருக்கான். சொன்னது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய உருவத்தை வந்து கேங் ஒத்த கையில் அப்படியே தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். நான் யாருன்னு தெரியுமா, நான் அந்த கேங் அப்படின்னு வந்து நம்ம கேங் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி ஒருத்தர் ராட் எடுத்துக்கிட்டு அவனை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்படி வரும்போது நம்ம கேங் ஒருத்த கையில் தூக்கிட்டு இருந்திருப்பால, அவன் அப்படியே வர மேலே அப்படியே ஏறினான். அப்படி ஏறியும்போது 2 பேர் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்கடா வந்து என் கூட சண்டை பண்ணிக்கடா அப்படின்னு நம்ம கேங் வந்து சைக்கு தரமாக கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதை பார்த்துக்கிட்டு ஆமாம் நான் அடித்தவனா இவன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் நான் எதிர்பார்க்கல. ஆமாம்ல இந்த மாதிரி அவனை ஃபால்கன் ட்ராப் யூஸ் பண்ணாமல் அவன் ஈஸியாக வந்து அதை
பிளாக் பண்ணால, அன்னைக்கு மட்டும் வந்து அந்த கிரிட்டிக்கல் ஹிட் மட்டும் உழுகாமல் இருந்திருந்தா அவன் கண்டிப்பாக நீ அடிச்சிருப்பான் போலயே. ஆனால் இவனை கொண்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம் நல்லது தான் போல அப்படின்னு ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டு நல்லா போட சண்டை போடுற சூப்பராக பண்ணுறேன் அப்போ நம்ம ஹீரோ வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேங் முன்னாடி ஓடிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி நீங்கள் டஞ்சனுக்குள்ளே வந்திருக்கீங்களா, 5 மான்ஸ்டரை வந்து டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கு. டிஃபீட் பண்ணால் உங்களுக்கு கோல்டன் கீன்னு வந்திருக்கு. இங்கே ஒரு கொஸ்டின் வந்திருக்கா ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தாங்களா வந்து சரி அவனை போய் அடிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ டக்குனு பக்கத்தில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சண்டை போகிறது பிடிக்காது, ஆனால் இந்த கோல்டு கீக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெப்பன் மாஸ்டரை வச்சு அந்த இடத்துல அடிச்சு முடிக்கிறான். எனக்கு அந்த கோல்டன் கீ வேணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டேன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்னும் சரி வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன், இது இப்போ பக்கத்தில் வந்து அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தெரியும் அப்படி அடிப்பான்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ சும்மா இல்லையே அந்த ராடை வந்து ஒத்த காலில் வந்து பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தெரியும்டா இவங்க எல்லாம் வந்து மெட்டல் பைப்பு யூஸ் பண்ணுவாங்கன்னு, அதுக்கு தாண்டா இந்த வெப்பன் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையில் அந்த குட்டியூண்டு ஒரு பிளாஸ்டிக் கம்பு வச்சு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிச்சு முடிச்சுட்டு கணக்காக வந்து இந்த நெஞ்சில் குத்துற மாதிரி குத்தி அவனை காலி பண்ணுறாங்க. நீங்கள் 2 மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஆஹா இது ஒரு சீட் கோட் வந்து இருக்கு, இந்த வெப்பன் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ஆசையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதில் நம்ம கேங் வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்லையே நான் பார்த்த அந்த நோஞ்சானா இது அப்படின்னு வந்து கேங் பார்த்துட்டு இருக்கும்போது கேங்கை சுற்றி 2 பேர் ராடை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கேங் அதுலேருந்து அசால்ட்டை எஸ்கேப் ஆகிட்டு ஒருத்தனை ப்ளோ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொருத்தன் வந்து மெட்டல் ராடை வச்சு கேங்கோட ஷோல்டரில் அடிக்கிறான். அப்போ கேங் வந்து அதெல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டு அவனோட மூஞ்சியில் ஒரு குத்தும் போது அவன் மூஞ்சியில் பல்லு உடையுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து உடம்புல நடுங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த சைடு கேங் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அவன் இங்கே தான் நான் இருக்கானா அப்படின்னு கேட்குறேன். யாருன்னா அந்த பச்சை கலர் ட்ரெஸ் இருக்கால அவன் தான். வந்து இதெல்லாம் தெரியாத அந்த பச்சை கலர் சட்டைக்காரன் வந்து என்னடா இவங்க போனாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த பச்சை கலர் சட்டை என்ன ஆர்டர் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி ஹீரோட அந்த மொத்த குரூப்பை காலி பண்ணோம் அதனால் எல்லோரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த சைடு வந்து இன்னுக்கு என்ன பண்ணுறான்னா இந்த ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன ஆச்சு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு. அப்போ அந்த சைடு வந்து அவன் இன்னும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லும்போது இந்த சைடு அந்த பச்சை கலர் சட்டைக்காரன் என்ன சொல்கிறானே, இந்த மாதிரி ஃபோன் எடுக்காதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ நான் போய் செக் பண்ணேன். அப்புறம் அந்த பிளாக் ஷர்ட் கை எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சைடு கீழே பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் ஒரு 2 பேர் முடிச்சிட்டான். நீங்கள் 4 பேரை வைப் பண்ணிட்டீங்க சொல்லும்போது இன்னும் ஒருத்தன் தான். அப்போ நம்ம ஹீரோ வந்து வேர்த்து விருத்துக்கிட்டு இருக்கான். சுற்றி முற்றி பார்த்தா ஆல்ரெடி கேங் முக்காசி எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அப்போ அந்த சைடு கேங் வந்து ஒருத்தனை தூக்கிட்டு இருக்கான். ஐயோ அதான் லாஸ்ட் ஒன்று. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேங் ஸ்டாப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு கேங் புரியல என்னடான்னு கேட்டால் அவன் ஏன்ட கூறான் அப்படின்னு சொன்னான். வந்து நான் உன்னையோட ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா அடிக்கிறனால நீ என்ன இது பண்ணுறியா, பரவாயில்ல நான் இவனை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து கேங் சொல்லும்போது கேங்குக்கு தெரியாமல் ஒரு பாக்கெட் நைஃப் எடுத்து கேங்கு குத்த வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ கேங் வந்து அது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ இங்கேருந்து நான் தான் சொன்னேன் அவன் எனக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த ராடை வந்து தூக்கி ஏறிடான். பார்த்தா அது நேராக அந்த கத்தியோட சேர்த்து அவனை ஹிட் பண்ணி அவன் அந்த இடத்துல மட்டையிறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு 5 பேரை டிஃபீட் பண்ணி உங்களுக்கு கோல்டன் சாவி கிடச்சா நான் வைக்கிறேன், சாவி கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் வந்து கேங் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து சேவ் பண்ணியிருப்பான்ல, நான் அவன்கிட்ட வந்து எந்த ஹெல்ப்பும் கேட்கல அப்படின்னு சொல்லாமல் நம்ம ஹீரோக்கு புரியல என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அந்த நைஃபை வந்து இது பண்ணல, நம்ம கேங்கை பொறுத்தளவு ஹீரோ வந்து சேவ் பண்ணான்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஹீரோ பொறுத்தளவு எனக்கு வந்து இந்த சாவி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து ஒரு எபிலிட்டி ஆன் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன எபிலிட்டி நம்ம காமிக்கலாம். ஸோ இவன் எபிலிட்டி ஆன் பண்ணும்போது என்னடா ஃபாலோ பண்ணிட்டு இல்லை அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன பயந்துட்டியா அப்படின்னு வந்து கேங் கேட்டுட்டு இருக்கும்போது நான்லாம் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு இந்த படிக்கட்டு ஏறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீரியஸாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வருது, என்ன சர்ப்ரைஸ் இது அப்படின்னு பார்த்தா அந்த பிளாக் ஷர்ட் கை இங்கே வந்திருக்கான். நான் எதிர்பார்க்கல நீயே இந்த இடத்துல வருவேன்னு. அப்புறம் அந்த பிளாக் ஷர்ட் கை சொல்லும்போது ஆமாம்ல இவன் தானே நாங்கள் பார்த்துருப்பேன், இவன் எப்படி இங்கே இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு இதளவு இவன் இங்கே இருப்பானே தெரியாது. ஹீரோ பொறுத்தளவு இதெல்லாம் ஒரு டஞ்சன் அவ்வளோதான். நம்ம ஹீரோக்கு இவனுக்கு எந்த சம்மந்தம் தெரியாது. ஹீரோ அடிக்கணும்னு நினச்சா சாவி கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதனால் நம்ம ஹீரோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் தானே வந்து அந்த ஆளுங்களாம் கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உனையமா சைட் கீக்கெல்லாம் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சரி அப்போ நீ இங்கே இருக்கிற அந்த பாஞ்சாக்கு அவனு இங்கே தானே இருப்பான் அப்படின்னு வந்து அந்த கேங் சொல்லிட்டு நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேஷுவலாக இருந்துச்சு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னடா அப்படியே நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து அந்த பிளாக் ஷர்ட் கை வந்து நீங்கள் எங்கே போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பின்னாடி கேப் சாப்பை யூஸ் பண்ணி எல்லா கேம்லேயும் வந்து இந்த பாஸ் மாஸ்டர் வந்து கடைசி ஃப்ளோரில் தான் இருக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து கேங்கிட்ட விட்டுடலாம், நான் அப்புறம் நான் தான்டா அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி கத்திட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா இதை பிடிச்சிக்கோ இதுதான் அவன் வெப்பனு 2 பேர் வெப்பன் வச்சு சண்டைப்படும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் கையில் இதை கொடுத்து நான் ஈஸியாக டிஃபீட் பண்ணல அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்து இந்த பச்சை கலர் ஷர்ட் கை வந்து அங்கே படுத்துட்டு இருக்கானா. அப்போ அந்த சைடு உடைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது யார் வந்திருக்கா பத்தியா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கூட ஆக முடியாத உனைய கூட கிக் பண்ணி விட்டாங்களே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆக முடியல அவன் தானே நீ கேகு அப்படின்னு
வந்து நம்ம கேங்கை பற்றி பேசும்போது அந்த சைடு கேங்க்கு ஒரு வெறுப்பாக இருக்குது. அதை யார் பேசிக்கிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துலேருந்து ஒளிஞ்சுக்கிட்டு மற்ற ஷேடியான திங்ஸ் பண்ணுறானே அதை நீ பேசுறியாடா அப்படின்னு சொல்லும்போது, உன் கண்ணை பார்த்தா நீ ரெப்ரசன்ட் மாதிரி கூட இல்லையாடா அப்படின்னு வந்து வெறுப்பேற்றி அந்த பச்சை கலர் ஷர்ட்டுக்கார பேர் என்னன்னு ஜி பேங் செங் ஜி. ஸோ நம்ம சேன் மட்டும் சொல்லுவோம். அப்போ அந்த சைடு சேன் வந்து எனக்கு இந்த மாதிரி என் இடத்துலேயே வந்து என்னை பற்றி பேசுறது சுத்தமாக பிடிக்காரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாயில் இருக்கிறாலும் உன் சைடில் கையில் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு 2 பேர் அட்ட டைமில் சொல்லிட்டு 2 பேர் ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் சரி பார்த்தா நம்ம ஹீரோட ராட் கீழே விழுந்துச்சு. என்ன பார்த்தா அந்த பிளாக் ஷர்ட் வந்து நம்ம ஹீரோட மூஞ்சியை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் வந்து நார்மல் மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, என் கையே போதும் அவனை அடிக்கிறதுக்கு அப்படின்னு பிளாக் ஷர்ட் கை சொல்லும் போதா, நீங்கள் வந்து ஒரு எலைட் மான்ஸ்டர் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க, இது சிக்கோ ஜோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது எலைட் மான்ஸ்டரா அப்போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அவனை லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்தால் நான் அவனை இந்த இடத்துல முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பிடிச்சி செவுத்தோட ஓரமாக வச்சுக்கிட்டான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த வந்து இதாக ஒரு நல்ல சான்ஸ் சொல்லிட்டு அவன் காலை நேராக தூக்கி அவனை அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி அடிக்க வரும்போது அந்த பிளாக் ஷர்ட் கை வந்து நம்ம ஹீரோட மூஞ்சியை விட்டுட்டு டக்குன்னு வந்து அவனோட காலை வந்து பிளாக் பண்ணுறான். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு டக்குன்னு வந்து அந்த செவுத்துல வந்து பின்னாடி விட்டான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்க அட்டாக் பண்ணும்போது, இப்போ எல்லா திங்ஸும் மாறிடுச்சு, நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு வந்து நீங்கள் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராண்ட் ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் கண்டிப்பாக இவனை டிஃபீட் பண்ணுவேன், டே அவரால் அடிக்க போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த சைடு வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த சைடு இந்த இதை டஞ்சனை கிளியர் பண்ணுவேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு குறிக்கோளை இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதுக்கு அடுத்து சாப்டர் அதுக்கடுத்து வேகமாக வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.